அத்தைக்கு அவர் நெய்பர் மட்டும் இல்ல, நல்ல நண்பரா இருந்திருக்காரு. அப்படியா? திரையுலக காலத்திலேருந்து 19 ஐ திங்க் சம் 70ஸ்லேருந்து அவங்க 2 பேருக்கும் நல்ல பரிச்சயம் உண்டு. உண்டு. அத்தை மேல ரொம்ப ஹை ரிகார்ட்ஸ் வச்சிருந்தாரு. நிறைய இடத்துல அவங்கள பத்தி அடிக்கடி பேசுவாரு. ஸோ அதனால எனக்கு வந்து அவர் வந்து அம்மா மேல ஒரு நல்ல அன்பு பாசத்தோட இருந்த ஒரு மனிதர். அவங்கள பத்தி ஹை ரிகார்ட்ஸ் உள்ளவர்ன்றதுனால நான் அவரை அழைச்சேன். அது மாதிரி திரைத்துறையில நிறைய பேர் அழைச்சேன். இப்போ நிறைய பேரால அன்னைக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல எல்லாம் பண்ணதால வர முடியல. நீங்க அவர் அழைச்சபோது ஏதாவது என்ன சொன்னாரு உங்கள்ட்ட அவரு? என்ன நிறைய பேசினாரு? அத்தையை பத்தி பேசினாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரோட இன்டராக்ஷன்லாம். ஓகே. அத்தையை பத்தி நிறைய பேசினாரு. அவங்க 2 பேரோட இன்டராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் ம். அதெல்லாம் நிறைய பேசினாரு. ஓகே, ஓகே, ஓகே. குறிப்பா சொல்லணும்னா அவங்க ஒரு படம் கூட சேர்ந்து நடிக்க இருந்தாங்க. பட் அது அப்புறம் ஆமா. கைவிடப்பட்டது. அதை அது பத்திலாம் ஏங்க சொன்னாரு. கைவிடப்பட்டது? ஆக்சுவலா ஆமா. என் டெப்த் அதுல போக முடியாது. ஏன்னா அத்தையும் அந்த டைம்ல நடிக்கல. அவங்க சினிமாலேருந்து இப்போ விலகிட்டாங்க. இந்த சூரியகாந்திக்குலாம் வாய்ப்பு அப்புறம் சொல்றீங்க இதுல. இது ரொம்ப லேட் இது. ம். திஸ் வாஸ் சம் லேட் 70s. சரி. அந்த டைம்ல அவங்க ஆக்ட் பண்ணல. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அவங்க வந்து அப்போ திரைப்பட வாய்ப்பை வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி, சரி, சரி. அவங்களுக்கு ஒரு கம்பேக் பண்ற ஐடியா அப்போ ம். இல்ல, முழுமையா இல்ல. ம். கரெக்டா சொன்னா முழுமையா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நதியை தேடி வந்த கடல்னு ஒரு படம் பண்ணாங்க. ஆமா. சில அப்போ இருந்த நண்பர்கள் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள கொஞ்சம் கட்டாயப்படுத்தினதால அந்த படம் நடிச்சாங்க. சரி, சரி, சரி. பட் அவங்களுக்கு முழுமையா சினிமால மீண்டும் நடிக்கணுன்ற ஆர்வம் இல்லை.